கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரர் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசப்பா நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கலங்கி நிற்காதீங்க, சோர்ந்து இருக்காதீங்க, நம்பிக்கை இழக்காதீங்க, எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. இயேசப்பா நம்புங்க. இன்றைக்கே உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். பயப்படாதீங்க. உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க விரும்பினா கமெண்ட் செக்ஷனில் போய் உங்களோட ஜெப குறிப்பை அனுப்புங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசப்பாட்ட உங்களுக்கு அற்புதம் செய்வார். கவலைப்படாதீங்க. இந்த நாள் ஜீவாத்துக்கான வசனம் சங்கீதம் 16:10. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் அப்படின்னா நம்ம ஆண்டவர் அழிவை காண விட மாட்டாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்டு பரிசுத்தவான்களாக மாறுகிறாங்க, நீதிமான்களாக மாறுகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு அவங்க விடுதலையாக்கப்படுறாங்க. அப்படிப்பட்டவங்களை அழிவை காண விட மாட்டார். அப்படின்னா நம்முடைய ஆத்மாவும் அழிவை காணாது. இந்த உலகத்தில் வாழும்போதும் அநேக அழிவுகளை நாம் காணாதபடிக்கு, அநேக தீமைகளை காணாதபடிக்கு நம்மை ஆண்டவர் அதிசயமாய் நடத்துகிறவராக இருக்கிறார். புரிந்து கொண்டீர்களா? அதனால் இன்றைக்கு வாழ்க்கையில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்கன்னா சோர்ந்து போகாதீங்க. எந்த அழிவை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க போகிறார். பெரிய காரியத்தை செய்ய போகிறார். எந்த எதிர்ப்போ எந்த பிரச்சனையோ எது இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு அழிவும் வராது. இயேசப்பா கூட இருப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில் உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி. எங்களை அழிவை காணாதபடி நடத்துகிற தெய்வமே, பயந்து சோர்ந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற அத்தனை குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வியாதிப்பட்டோர் இப்போது இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. தேவைகளோடு இருப்பவர்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படட்டும். குறிப்பாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைங்களை ஆசீர்வதியும். பிஸ்னஸ் பண்ணுற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.